இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாகவே ஒரு பரபரப்பாக இருக்குது. ஏன்னா ஏர் இந்தியா ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆயிருக்கு. அதில் 241 பேர் செத்துருக்காங்க. அதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அது பிரிட்டிஷர்ஸ் வந்து 53 பேர் செத்து போயிருக்காங்க. அதனால தான் வந்துட்டு இன்னைக்கு வேர்ல்டு வைட் ஃபுல்லாக ஒரு பெரிய அனுதாபமாக ஓடிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க செத்ததுனால தான் வந்து பெருசாக பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற யூகே மெம்பர்ஸே நிறைய பேர் வந்துட்டு இப்போ இதுக்கு எல்லாமே காரணம் வந்து போயிங் தான். நாங்கள் போயிங் வந்து எத்தனையோ வாட்டி வார்ன் பண்ணியிருக்கோம். ஆனால் அவங்க திருப்பி திருப்பி அதே தப்பு தான் பண்ணியிருக்காங்க. இந்த ஆக்சிடென்ட்டுக்கு மெயினான ரீசனே போயிங் தான் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து உண்மையும் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி போயிங் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருந்திருக்கு. அவங்க வந்து மனித உயிருக்கு மேலே வந்துட்டு ப்ராஃபிட்டை தான் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு நிறையாவே இருக்குது. ப்ராஃபிட் மோர் தென் ஹியூமன்ஸ் லைஃப் அதுதான் அவங்களோட கொள்கையாகவே வச்சிருக்காங்க கடைசி ஒரு 10 வருஷத்துல அப்படிங்கிறது அவங்களோட பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. அது உண்மையாகவே அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்படி இந்த மாதிரி அவங்கள யாரெல்லாம் குற்றச்சாட்டு சொல்கிறாங்களோ அவங்க மேலே அவங்களெல்லாம் வந்துட்டு எக்ஸ் எம்ப்ளாயாகவே இருந்தாலும் சரி, எம்ப்ளாயாகவே இருந்தாலும் சரி, அந்த போயிங்கில் வேலை செய்கிறவங்களாவே இருந்தாலும் சரி, அவங்கள போட்டு தள்ளிட்டு அவங்க வந்து சூசைட் தான் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து அப்படியே அந்த கேஸ் அப்படியே இழுத்து மூடிடுறாங்க. அப்போ போயிங்க்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு பாருங்க வேர்ல்டு அரினால. அதாவது ஏன்னா அவங்க வந்து அமெரிக்காவோட ஒரு பிராண்டு தான். அதனால வந்து அவங்களுக்கு இந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒன்றும் பெரிய ஆச்சரியம்லாம் கிடையாது. இப்போ நடந்த இதே கேஸ் மாதிரியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2024 இவங்க மேலே ஒரு பெரிய அலிகேஷனை வந்து வச்சாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால வந்துட்டு நிறைய ஃப்ளைட்லாம் ஷார்ட்டேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது புது ஃப்ளைட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதனால தான் இப்போவுமே நம்ம இந்த 12 வருஷம் பழமையான இந்த ஃப்ளைட்டை யூஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. அதில் நிறைய பேர் வந்து கறிக்கட்டி ஆகி இறந்து போனாங்க. அந்த வழியெல்லாம் வந்து அவங்க இன்னும் எப்படி தாங்கியிருப்பாங்கன்னு அப்படின்னு இமேஜினே பண்ண முடியல. ஏன்னா இப்போ வந்து நம்ம நார்மலாக லைட்டர் இல்லாட்டி அந்த தீப்பெட்டியில் வர அந்த தீயெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அந்த அளவுக்குலாம் ஹார்ம்ஃபுல் கிடையாது. ஆனால் அதுவே நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஒரு வழி இருக்குன்னு பாருங்க. ஆனால் அதெல்லாம் விட இது இந்த பெட்ரோல், அந்த ஏரோப்ளைனோட அந்த பெட்ரோல் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு ஒரு மேசிவான ஒரு இம்பாக்ட் கொடுக்கும்னா, இப்போ நம்ம நார்மலாக சமையலுக்குலாம் யூஸ் பண்ணுற அந்த நெருப்பை விட 1000 டைம்ஸ் ஹையராக இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு இன்டென்ஸான ஒரு ஃபயர் அதெல்லாம். இந்த ஆக்சிடென்ட்டை வந்து நம்ம முழுக்க தவிர்த்துருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து 2024 வந்து நிறைய பெரிய பெரிய புள்ளிகள், முக்கிய புள்ளிகள்லாம் இது போயிங் மேலே நிறைய குற்றச்சாட்டுலாம் வச்சுருந்தாங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கேப்டன் டென்னிஸ் ஸ்டேஜர் அப்படிங்கிற ஒரு பைலட். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் பைலட் அசோசியேஷனில் வந்து ஒரு முக்கியமான மெம்பராக இருக்காரு. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து என்றைக்குமே வந்து ஒரு ஃப்ளைட்டோட அந்த குவாலிட்டி இருக்குல்ல, பில்டு குவாலிட்டி, அதை வந்து என்றைக்குமே வந்து டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கவே மாட்டேன். அதுதான் வந்து என்றைக்குமே ப்ராஃபிட்டை விட முக்கியமாக இருக்கணும். அப்படி ப்ராஃபிட்லாம் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஏவியேஷன் ஃபீல்டுக்குள்ளே எந்த ஒரு கம்பெனி வராதிங்க, யாருமே அது திங்க் கூட பண்ணாதீங்க. இங்கே வந்து ஹியூமன் சேஃப்டி மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து ஸ்டேட் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட கேப்டன் டென்னிஸ் ஸ்டேஜர் இவர் என்ன சொல்றாருன்னா, நான் எப்பெல்லாம் போயிங் ஃப்ளைட்ல ஏறுறனோ அப்பெல்லாம் வந்துட்டு நான் ஒரு அலர்ட்லேயே இருப்பேன். என்ன வேணா நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இவங்களோட ட்ராக் ரெக்கார்ட்லாம் கடைசி ஒரு 10 வருஷமா இப்படி தான் இருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து போயிங் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் வந்து குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிறைய தரமற்ற பொருள்லாம் வந்து இதில் இன்சர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போல்ட்டாக இருக்கட்டும், ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்து இன்சர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து குவாலிட்டியில் ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி. இதெல்லாம் தான் ஃபியூச்சரில் வந்துட்டு நிறைய உயிரெல்லாம் சேதாரமாக இருக்குது, நிறைய காரணமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. கிட்டத்தட்ட 12,000 மணி நேரம் ஓட்டியிருக்காரு இது வரைக்கும். நம்ம ஏர் இந்தியாவில் வந்து கிராஷ் ஆன அப்போ அந்த பைலட்டோட அதிகபட்ச எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8400 ஹவர்ஸ் வந்து ஓட்டியிருக்காரு. அதுவே வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக கருதுறாங்க. ஆனால் இவர் வந்து 12,000 மணி நேரம் ஓட்டியிருக்காரு. இவரே இப்படி சொல்லும்போது அப்போ போயிங் வந்து ஒரு பெரிய பேக்லாக் ஆகுது. அவங்களோட ஷேர்ஸ்லாம் அடி வாங்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறமே கூட வந்து போயிங் வந்து ஒரு பெரிய ஆக்ஷன் எடுக்கிற மாதிரியோ ஏதோ ஒரு ஆக்ஷனுமே எடுக்கிற மாதிரியே தெரியவே இல்லை. ஏன்னா அவங்க வந்துட்டு இன்னுமே அலட்சியமாகவே தான் இருக்காங்க. நீ என்ன வேணா சொல்லிக்கடா, நான் வந்து பெரிய ஆள்றா. ஏன்னா எங்கிட்ட தான் எல்லா பெரிய கம்பெனிஸுமே வந்து, அதாவது இப்போ பெரிய ஸ்பைஸ் ஜெட் ஆகட்டும், ஏர் இந்தியா ஆகட்டும், அதே மாதிரி லுஃப்தான்ஸா அவங்கலாம் வந்துட்டு எங்கிட்ட தான் நிறைய ஆர்டர் கொடுக்குறாங்க. அதனால உன்னால ஒன்றும் பண்ண முடியாது, நான் தான் இங்கே மோனோபோலி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இருக்காங்க. ஏர்பஸ் இருக்காங்க, இருந்தாலும் அவங்க வந்து 2வது பிளேஸ் தான். ஃபர்ஸ்ட் லீடிங் பிளேஸ் இருக்கிறது வந்து போயிங் தான். இந்த 2 கம்பெனி தான் மாற்றி போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அதில் வந்து போயிங் வந்து ரொம்ப லீடிங்ல இருந்தாங்க. இப்போ வந்து கொஞ்சம் டவுன் ஆகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ்லாம் நிறைய ஆகுதுன்னு. ஏர்பஸ்ல வந்து ஆக்சிடென்ட்ஸ் இல்லாமல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் இருக்குது. ஆனால் வந்துட்டு இது வரைக்குமே வந்துட்டு அவங்க ஆரம்பித்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்துட்டு 1490 பேர் தான் இறந்துருக்காங்க. ஆனால் வந்துட்டு போயிங்கில் வந்து இறந்து போன எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 5500 பேருக்கு மேலே இறந்து போயிருக்காங்க இது வரைக்கும். அப்போ எந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஒரு மேசிவான ஒரு டிஃப்ரென்ஸு. போயிங்கோட லட்சணம் என்னங்கிறது இதுலேயே நல்லாவே தெரியுது. அவங்க வந்து டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க. மனுஷனோட உயிரை வந்து ரொம்ப டேக் இட் ஈஸியாக எடுத்துட்டாங்க. ஏர்பஸ் அப்புறம் வந்துட்டு போயிங், இந்த 2 கம்பெனினால வந்துட்டு எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க ஃப்ளைட்டில் போகும்போது அப்படிங்கிறது வந்து நான் தனி வீடியோவாக நாளைக்கு வந்து அப்லோட் பண்ணுவேன் இதே சேனலில். இப்போதைக்கு வந்து ஃபுல்லாக போயிங்கோட தண்டவாளத்தெல்லாம் வந்து நம்ம பார்த்துடலாம். போயிங்க்கு வந்து கடந்த ஒரு 5-6 வருஷமாகவே ரொம்பவே ஒரு பேடான ஒரு ஹெட்லைன்ஸ் தான் அவங்கள பற்றி வந்துகிட்டே இருக்குது. நியூஸில் அவங்கள பற்றி வந்தாலே ஒரே பேட் நியூஸாக தான் இருக்குது. எப்போ பார்த்தாலும் ஆக்சிடென்ட், எப்போ பார்த்தாலும் உயிரிழப்பு, இந்த மாதிரி வரதுனால அவங்களோட ரெப்யூட்டேஷனே வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. அதே மாதிரி அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப இறங்கிட்டாங்க. அதெல்லாம் பாதாளத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. கடந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அப்படி இல்லை. போயிங் வந்து ரொம்ப டாப்பில் இருந்தாங்க, ஒரு லீடிங் காம்படிட்டராக இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு சுத்தமாக அழிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு வந்து முழு காரணமே வந்துட்டு ஃப்ளைட் வந்து புதுசாக ப்ரொடியூஸ் பண்ண முடியறது இல்லை. ஏன்னா இவங்க மேலே இருக்கிற நிறைய கேஸ்னால வந்துட்டு, அதே மாதிரி சப்ளை செயின் சொல்லுவாங்க, அதாவது இந்த ரா மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இங்கே கொண்டு வரதுக்கே வந்து பெரிய சிக்கலாக இருக்குது. அதனால வந்து நிறைய ஃப்ளைட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியறது இல்லை.
அதனால பழைய ஃப்ளைட்டே வந்து சர்வீஸ் பண்ணி ஓட்டிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போ வந்துட்டு அந்த ஏர் இந்தியா ஃப்ளைட் கிராஷ் ஆச்சுல, கிட்டத்தட்ட 12 வருஷமா அதை வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. சரி, அப்படி ஓட்டுறது தான் ஓட்டுறாங்க, கரெக்டாக சர்வீஸ் பண்ணி ஓட்டுவாங்களான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. இந்த ஏர் இந்தியா பர்டிகுலரான இந்த ஏர் இந்தியா ஃப்ளைட் வந்துட்டு குஜராத்ல இருந்து லண்டன் போறதுக்கு கிளம்பும் போது இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு அது டெல்லியில இருந்து அகமதாபாத் வந்திருக்கு. அந்த டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்ல பயணிச்சவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த ஃப்ளைட்ல வந்து எதுவுமே சரியா வேலை செய்யறது இல்லை, ஏசி வேலை செய்யறது இல்லை, அதே மாதிரி டிஸ்பிளே கூட சரியா வேலை செய்யறது இல்லை, இதெல்லாம் ரொம்ப வீடா இருக்கு, இந்த மாதிரிலாம் எந்த ஒரு ஃப்ளைட்லையும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்போ அதுலேயே தெரிஞ்சிருக்கும் அந்த ஃப்ளைட்ல வந்து ஒரு சுப்ரீமான குவாலிட்டியே வந்து கிடையாதுங்கிற மாதிரி இதுல இருந்து நல்லாவே தெரியுது. இன்னொரு பெரிய இன்சிடென்ட் ஒன்று சொல்லணும்னா, கடந்த 2024 வருஷம் போயிங் 737 மேக்ஸ் அப்படிங்கிற இந்த மாடல்ல ஒரு பேசஞ்சர் ஃபிளைட் இருந்துட்டு பேசஞ்சர்ஸ் எல்லாம் கேரி பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது நடு வானத்துல வந்துட்டு விண்டோஸ் வந்து உடஞ்சு வெளியே வந்துருச்சுங்கிற மாதிரி சொல்றாங்க. சொல்லல, அது வீடியோ ப்ரூஃபாவே எடுத்து போட்டாங்க. உண்மையாலுமே அது நடந்த ஒரு கேஸ் அது. நல்ல வேலையா அந்த விண்டோ வந்து உடஞ்சு வெளியே போனதுல நிறைய பேர் வந்து யாருக்கும் எதுவுமே ஆகல. அந்த விண்டோ கேப் வழியா யாரும் வெளியே போய் சாகல. அதுக்கப்புறம் இதை விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, அந்த போல்ட் எல்லாம் வந்து குவாலிட்டியே இல்லாத ஒரு போல்ட்டு, ஒரு 4 போல்ட்டை வந்து மாட்டாமே விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி, அந்த அளவுக்கு ஒரு கேர்லெஸ்ஸாலாம் இருந்திருக்காங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ போயிங்ல வந்துட்டு இன்ஸ்பெக்ஷன்லாம் கரெக்டாக நடக்கிறதே இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட்லாம் இதுலேருந்தே நிறைய பேருக்கு எழ ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் வந்து போயிங்ல வந்து ஃப்ளைட் பண்ணுறதுக்கே வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் புக்கிங்ஸ்லாம் வந்து கேன்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போயிங்ல ஆல்ரெடி புக் பே பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, காசு போனால் போயிட்டு போகுது, லட்சமா இருந்தாலும் சரி 50,000 இருந்தாலும் சரி போனால் போயிட்டு போகுதுன்னு சொல்லி கேன்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வந்து ஏர்பஸ்க்கு வந்து தாவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏர்பஸ்ல வந்துட்டு என்னென்ன கம்பெனிலாம் வந்து இருக்காங்களோ அவங்கள வந்து புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து பெரிய அடியாவே போயிட்டு இருக்கு, அவங்களுக்கு ரொம்ப லாஸ்ல தான் போயிட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா நீங்களே நினைச்சு பாருங்க, ஒரு ப்ராக்டிக்கல் திங்க் பண்ணி பாருங்க. நீங்க இப்போ ஃப்ளைட்ல போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு விண்டோ பிரேக் ஆகி அது வெளியே நிறைய காத்தெல்லாம் லீக் ஆகி நிறைய பேர் வெளியே இழுக்குது அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு பயத்தை கொடுக்கும்? யாராவது நம்புவாங்களா அதுக்கப்புறம் அந்த ஃப்ளைட்ல போறது? அதாவது வெறும் 4 முக்கியமான போல்ட் வந்து மாட்டாம விட்டுருக்கானுங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு ஒரு கேர்லெஸ்ஸான ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணிருப்பானுங்க. அதாவது மனுஷன் மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம வெறும் ப்ராஃபிட் மோட்டிவோட தான் பண்ணியிருக்கானுங்க. இல்லாட்டி வந்து ஹியூமன் எரர், ரொம்ப பெரிய ஒரு ஹியூமன் எரரா இருக்கணும். எவனாவது ஒருத்த வந்து வேணுட்டே இந்த மாதிரி பண்ணவனா கூட இருந்திருக்கலாம். அப்படியே பண்ணியிருந்தாலும் இதெல்லாமே வந்துட்டு கரெக்டாக ஒரு ப்ராப்பரான ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கு அப்புறம் தான் வந்துட்டு சேல்ஸ்க்கே போகணும். அது எப்படி போச்சுன்னு தெரியல, எத்தனை பேர் ஊழல் பண்ணாங்கன்னு தெரியல. இல்லை நம்மளை எல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மெதப்பிலேயே தான் போயிங் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வெஸ்டர்னர்ஸே நிறைய பேர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஆள்லாம் கிடையாது, வெஸ்டர்னர்ஸ், யூகே, பிரான்ஸ், இவங்க எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 2018 2019 வந்துட்டு 2 மேஜரான ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அந்த 2 ஆக்சிடென்ட்டையும் சேர்த்தியே வந்து பார்த்தீங்கன்னா 346 லைஃப்ஸ் வந்து, அதாவது 346 உயிர் வந்து போயிருக்கு இந்த போயிங் ஃப்ளைட்னால. அந்த போயிங் ஃப்ளைட்டோட மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 737 மேக்ஸ். இந்த மேக்ஸுக்கு என்ன வந்து டேர்ம்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ்னா ப்ரீமியம் குவாலிட்டி, அதான் வந்து மேக்ஸ். எப்படி ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸ் இருக்கோ அந்த மாதிரி இதில் வந்து 737 மேக்ஸ். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு ப்ரீமியமான ஒரு பில்ட் குவாலிட்டி வந்து கொடுத்துருக்கணும். ஆனால் இவங்க வந்துட்டு 2 வருஷத்துல வந்துட்டு 2 மேஜரான ஆக்சிடென்ட்ல வந்துட்டு 346 பேரை வந்து கொண்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஒன்று வந்து 2018 வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. லயன் ஏர் ஃப்ளைட் 610 அப்படிங்கிற இந்த ஒரு மாடல் தான் வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சீல கடலில் விழுந்து வெடிச்சிருக்கு. இந்த ஆக்சிடென்ட்ல வந்து மட்டுமே கிட்டத்தட்ட 189 பேர் செத்து போயிருக்காங்க. ஒருத்தர் கூட பழைக்கவே இல்லை. ஏன்னா கடல்லே விழுந்திருந்தாலுமே ஒருத்தர் கூட பழைக்கல. அந்த அளவுக்கு ஒரு மேசிவான ஒரு இம்பாக்ட் இருந்திருக்கு. இது எங்க இருந்து பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியால இருந்து கிளம்பும் போது இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. டேக் ஆஃப் ஆன வெறும் 13 நிமிஷத்துல வந்துட்டு இன்ஜின் கோளாறுனால கீழே கொலாப்ஸ் ஆகி விழுகுது. அடுத்த வருஷமே 2019 வந்துட்டு எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் ஃபிளைட் 302 அப்படிங்கிற இந்த ஃபிளைட் வந்து இதுவுமே வந்துட்டு 737 மேக்ஸ் அப்படிங்கிற அந்த மாடல் தான். இதுவுமே வந்து ஆக்சிடென்ட் ஆகுது. இது எங்க போச்சுன்னு பார்த்தீங்கன்னா எத்தியோப்பியா டு கென்யா அந்த போற வழியில வந்து கிராஷ் ஆகி முடியுது. அது அந்த ஃபிளைட்டாவது 13 நிமிஷம். ஆனால் இந்த ஃபிளைட் வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஆஃப் ஆன 6 நிமிஷத்துல வந்து டெக்னிக்கல் கோளாறுனால கீழே விழுந்து மொத்தமே பிளாஸ்ட் ஆகி முடியுது. இந்த கிராஷ்ல வந்துட்டு கிட்டத்தட்ட 157 பேர் வந்து சாகுறாங்க. இதுக்கப்புறம் தான் வந்துட்டு பெரிய பூஸ்டே ஆகுது. அந்த போயிங் மேல இருக்கிற ஒரு பிளாக் மார்க் வந்து பயங்கரமா விழ ஆரம்பிக்குது. ஏன்னா இதுலயுமே வந்துட்டு நிறைய வந்து வெஸ்டர்னர்ஸ்லாம் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பெல்லாம் வந்துட்டு வெஸ்டர்னர்ஸோ இல்லாட்டி யூஎஸ் காரங்களோ இவங்கள மாதிரி ஒரு பெரிய பெரிய பணக்காரங்களாம் வந்துட்டு யாரெல்லாம் டிராவல் பண்றாங்களோ அப்பெல்லாம் வந்து பெரிய பெரிய கேஸ்லாம் இவங்க மேல போடுவாங்க. நம்மள மாதிரி சாதாரண ஆளுங்கலாம், மிடில் கிளாஸ் பசங்கள்லாம் வந்துட்டு இந்த மாதிரி போய் செத்தாங்கன்னா கண்டுக்க கூட மாட்டாங்க. அதுவும் ஏசியன்ஸாக இருக்கட்டும், ஸ்ரீலங்கன்ஸ், சைனீஸ் பீப்புளாக இருக்கட்டும், அப்புறம் ஆப்பிரிக்காவில் இருக்கிற ரொம்ப போர் கண்ட்ரிஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் செத்தா எந்த கவலையுமே கிடையாது. ஆனால் இவங்களுக்குலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரான்ஸு, யூகே, யூஎஸ், சுவிட்சர்லாந்து இந்த மாதிரி கண்ட்ரியில் இருக்கிறவங்க போய் செத்துட்டாங்கன்னா ஒரு பெரிய கேஸாக மாற்றிடுவாங்க. இப்போ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியாவில் கிராஷ் ஆன 53 பிரிட்டிஷர்ஸ், அப்புறம் வந்து 7 போர்ச்சுகீஸ், இவங்களுக்கெல்லாம் தான் வந்து ஒரு பெரிய அனுதாபமே ஓடிட்டு இருக்குது அந்த வெஸ்டர்ன் வேர்ல்டு ஃபுல்லாமே. இந்த 2018, 19 இந்த 2 வருஷமா ஆன இந்த ஆக்சிடென்ட் வந்து ஃப்ளைட் கண்ட்ரோல் சாஃப்ட்வேர் வந்து செயலிழந்து போனனால தான் மேஜராக அடிபட்டிருக்குன்னு சொல்றாங்க. இந்த 2 ஆக்சிடென்ட்டுக்குமே சேர்த்து அந்த கம்பெனி போயிங் வந்து என்ன எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா நஷ்டீடா 2000 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. செத்து போன ஒவ்வொரு குடும்பத்துக்காகவும் சரி, அதே மாதிரி அவங்க ஏற்படுத்தின அந்த சேதாரத்துக்கும் சேர்த்து இந்த மொத்த அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு நஷ்டம் தான் அவங்களுக்கு ஆயிருக்குதுனால.
இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் மேஜராக வந்து எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க போயிங் வந்து ப்ராஃபிட்டை மட்டும்தான் மைண்டில் வச்சு வேலை செய்கிறாங்க, மக்களோட உயிரை பற்றி கவலையே படுறதில்ல, மக்களோட லைஃப்பை வந்து இவங்க வந்து பெருசாக எடுத்துக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய டாக்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு மேசிவான அடியெல்லாம் அவங்க மேலே விழுந்துட்டு இருக்கும்போது போயிங்க்கு வேறு வழியே இல்லாமல் அவங்களோட சிஇஓவை வந்து மாற்றிட்டாங்க. டேவ் கோல்ஹவுன் அப்படிங்கிற ஒரு புது சிஇஓ கொண்டு வராங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே பெட்டராக மாறிடும், இவர் வந்து கரெக்டாக பார்த்துப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையோடு இருந்தாங்க. என்னதான் வந்துட்டு இவங்க சிஇஓவே மாற்றிருந்தாலும் வந்துட்டு போயிங் மேலே வந்துட்டு இன்னும் முழுசாக யாருமே வந்து நம்பிக்கை வைக்கவே மாட்டேங்கிறாங்க. எல்லாமே தயங்குறாங்க. இவங்களோட அந்த ட்ராக் ரெக்கார்ட் பழைய ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து பார்த்து இன்னுமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கிட்ட ஆர்டர் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்துட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால கோல்ஹோம் என்ன கொண்டு வர்றாருன்னா ஒரு புது சட்டத்தை கொண்டு வர்றாரு அந்த கம்பெனிக்குள்ள. இனிமேல் வந்துட்டு நம்ம வந்து எந்த ஒரு வேலையுமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண போகிறது இல்லை, எல்லாமே டைம் எடுத்து தான் பொறுமையாக எல்லா இன்ஸ்பெக்ஷனும் கரெக்டாக பார்த்து தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இப்படிப்பட்ட ஒரு புது ரூல் ஒன்று வந்து அந்த கம்பெனிக்குள்ள வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 2024 வந்து ஏப்ரலில் வந்துட்டு ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் FFA இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போயிங் 737 மேக்ஸை வந்து ஒரு 6 வாரம் வந்துட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ஆடிட் பண்ணுறாங்க. அந்த ஆடிட்டில் அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா போயிங் கம்பெனி வந்து ஃபுல்லாமே வந்துட்டு அவங்களோட காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குவாலிட்டியில் வந்து ஃபுல்லாக காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு பார்ட்ஸுமே வந்துட்டு நியாயமான பார்ட்ஸே கிடையாது. எல்லாமே வந்துட்டு ஒரு சப்ஸ்டாண்டர்ட் பார்ட்ஸ், அதாவது லோ குவாலிட்டி பார்ட்ஸாக தான் வந்து இப்போ எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் FFA வந்துட்டு இன்னொரு ரிப்போர்ட்டும் சொல்கிறாங்க. அதாவது சீனியர் மேனேஜ்மெண்ட்டுக்கும் வந்துட்டு அப்புறம் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனுமே கிடையாது, ஒரு வேவ் லென்த்தே கிடையாது. அவங்க சொல்கிறது இவங்க செஞ்சு தான் ஆகணுங்கிற லெவலில் தான் வந்துட்டு எம்ப்ளாயிஸ் தள்ளப்பட்டிருக்காங்க. அதனால வேறு வழியும் இல்லாமல் தான் அவங்க வேலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் FFA இன்னொன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னென்னா ஒயர் பண்டில்ஸ் எல்லாம் வந்துட்டு போயிங் வந்து ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணவே இல்லை, எல்லாத்தையும் வந்துட்டு கொலாப்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதனால் வந்துட்டு விங்ஸ் எல்லாம் வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஃப்ளைட் வந்து பறந்துட்டு இருக்கும்போது இதனாலே வந்துட்டு ரோல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லி வான் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு FAA இன்ஸ்பெக்ஷன் அதாவது ஆடிட் வந்தனால வந்துட்டு இவ்வளோ தண்டவாளம்லாம் வந்துட்டு தெரிய ஆரம்பிச்சிருக்கு போயிங் பற்றி. ஏன்டா ஒரு ஒயரை கூட ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வைக்க மாட்டீங்க, அந்த அளவுக்கான ஒரு கேர்லெஸ் இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது. இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தினால தான் வந்துட்டு இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் ஆகுது, இத்தனை பேர் வந்து உயிர் சேதாரம் ஆகுது. அங்கே சாகிறவங்கலாம் வந்துட்டு பார்த்துட்டீங்கன்னா அப்படியே கறிக்கட்டையாக போகிறாங்க, ஒரு மனுஷன் மாதிரி தெரியல அவங்க. இப்போ தீபாவளி இப்போ அந்த பாம்பு பட்டாசு வச்சோம்னா அது அப்படியே பெருசாக வரும், அந்த மாதிரி தான் இருக்குது எல்லாருமே பார்க்குறதுக்கு. அது ஒரு உருவமாகவே தெரியல, அது அவ்வளோ மோசமாக வந்து பாவமாக இருக்குது பார்க்குறக்கு. இது எல்லாமே வந்துட்டு இவங்களை மாதிரி ஒரு ப்ராப்பரான மேனேஜ்மெண்ட் இல்லாதனால தான், ஒரு கேவலமான ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கிறனால தான் இந்த மாதிரிலாம் ஒரு பெரிய ஃபால்ட் நடக்குது. ஜான் பார்னட் அப்படிங்கிற போயிங்கோட எக்ஸ் எம்ப்ளாயி என்ன சொல்கிறாருன்னா போயிங் வந்து ரொம்ப வேகமாக பிளேன்ஸ் எல்லாம் வந்து பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால வந்துட்டு இப்போ ப்ராப்பரான ஒரு சேஃப்டி மெஷர்ஸ்லாம் வந்து எடுக்கிறதே இல்லை, அதனால வந்துட்டு ஏகப்பட்ட ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஓப்பனாக சொல்லியிருந்தாரு 2024 ஸ்டார்டிங்கில். அடுத்த ஒரு மாதத்துலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து மர்மமான முறையில் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டதா வந்து நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது. அது வந்து கண்டிப்பாக சூசைடே இல்லைங்கிற மாதிரி அவங்க ஃபேமிலியெல்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா அவர் சாகிற முன்னத்து நாள் வரைக்கும் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்திருக்காரு. அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு கடன் இல்லை, எந்த ஒரு தொந்தரவுமே இல்லாமல் தான் இருந்தார். கண்டிப்பாக வந்துட்டு போயிங் தான் வந்து இவரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நிறைய கூலிப்படையெல்லாம் வச்சு இவர் வந்து போட்டு தள்ளியிருக்கணும். அதை போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து சூசைட் பண்ண மாதிரி சித்தரிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம். ஆனால் இது அந்த கேஸ் இன்ன வரைக்கும் போயிட்டு தான் இருக்குது, இன்னும் முடியவே இல்லை. ஜான் பார்னட்டோட ஃபேமிலிக்கு வந்து இந்த கேஸில் வந்துட்டு சக்ஸஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து டவுட் தான். ஏன்னா போயிங் வந்து அந்தளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு கம்பெனி. ஜான் பார்னட் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி மேனேஜர். அவர் வந்துட்டு 787 ட்ரீம் லைனர் இந்த ஃப்ளைட்டை ப்ரொடக்ஷனில் வந்துட்டு அவர் குவாலிட்டி மேனேஜர் இருந்திருக்காரு. அப்போ அந்த ப்ரொடக்ஷனில் இருக்கும்போதே வந்து நிறைய வந்து குற்றச்சாட்டுகள்லாம் வச்சுட்டு இருந்திருக்காரு. அப்போ அவர் வந்துட்டு வந்து வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், அவர் வந்து ஒரு டம்மியான ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி அவர் வந்து ஆள் மாறாட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதே மாதிரி வந்துட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கிற பெரிய ஜேர்னலிஸ்ட்லாம் யாரெல்லாம் வந்து நியூஸில் வந்துட்டு இந்த மாதிரி போயிங் வந்து தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்குமே வந்து ஒரு மிரட்டல்லாம் வருதுங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு என்ன போயிங் பெரிய கம்பெனியா அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. அதுக்கப்புறம் எட் பியர்சன், இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ஆஃப் ஏவியேஷன் சேஃப்டியோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்காரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா போயிங்கோட இந்த சேஃப்டி பிரச்சனையெல்லாம் வந்துட்டு ரொம்ப பெரிய காம்ப்ளெக்ஸ்லாம் கிடையாது, ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது சால்வ் பண்ணுறது, அது வந்து ரொம்ப ஈஸியாகவே பண்ண முடியும், நினச்சா மனசு வச்சா பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. அவர் அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா போயிங்னால பண்ண முடியாத ஒரு விஷயமே கிடையாது, போயிங் நினச்சா அவங்கள என்ன வேணால் பண்ண முடியும். ஏன்னா கவர்மெண்ட் ஏஜென்சிஸாக இருக்கட்டும், ஏர்லைன்ஸாக இருக்கட்டும், சப்ளையர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு இவங்க சொடக்கப்பட்டால் வந்து அவங்களுக்காக வேலை பார்க்கறதுக்கு எல்லாமே ரெடியாக தான் இருக்காங்க. ஆனால் இவங்க ஹானஸ்ட்டாக இருந்தாங்கன்னா எல்லாமே ஹானஸ்ட்டாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ இந்த ஏர் இந்தியா கிராஷில் வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வந்துட்டு இன்னும் 2-3 நாளில் தெரிய ஆரம்பிச்சிடும். கவர்மெண்ட் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பிளாக் பாக்ஸில் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து ஆராய்ச்சி பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்குமே வந்து தெரியும் இதில் வந்து முழுக்க போயிங் மட்டுமே காரணமாக இல்லை வந்துட்டு சிக்னல் அதுவும் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து தெரிய வரும். அடுத்ததான் வந்துட்டு போயிங்கோட ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி பற்றி நான் சொல்ல போகிறேன் அடுத்த வீடியோவில். எத்தனை ஆக்சிடென்ட், எங்கெங்கெல்லாம் ஆக்சிடென்ட், எத்தனை பேர் இறந்து போனாங்கிற டீட்டெயில்ஸோட நான் அடுத்த வீடியோவில் வரேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.